ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆஹா எனது பிராமண வாழ்க்கையே ஆஹா. இந்த பிராமண வாழ்க்கையினாலே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை. இந்த பிராமண வாழ்க்கை ரொம்ப ஆஹா ஆஹான்னு இருக்கும். அந்த வாழ்க்கையை நம்ம இன்னும் எப்படி சிறப்பாக வாழ்கிறது, அந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், அதை பற்றி பாப் தாதாவோட மகா வாக்கியங்கள், ரொம்ப குறிப்பாக இந்த பிராமண வாழ்க்கை எப்படி வாழ்கிறது, இந்த பிராமணர்கள் ஏன் இவ்வளோ சிறப்பு வாய்ந்தவங்கன்னு பற்றி நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். இதில் தாதி ஜானகி என்ன சொல்கிறாங்க, இந்த பிராமணர்களோட மகிமையை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அனைவருமே பிரம்மாவோட வாய்வழி பிராமணர்களாக இருக்கிறோம். முழு சிருஷ்டி சக்கரத்துலேயும் பிராமணர்களோட இடம் மிகவும் உயர்ந்தது. அதனால தான் அந்த மிக உயர்ந்த குடிமையை காமிக்கிறாங்க. ஆதி தேவனோட நேரடி வாய்வழி படைப்பின் காரணத்தினால பிராமணர்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். அதனால தான் பாக்கியங்களை கொடுக்கும் வள்ளலாகிய பகவானும் கூட வாய்வழி பிராமணர்களின் குணங்கள் மற்றும் சிறப்புகளின் மகிமையை செய்கிறார். பல ஸ்வமான்கள் மற்றும் பட்டங்களினால் குழந்தைகளை நம்மளை அலங்காரம் செய்கிறாரு. குழந்தைகளாகிய நம்மளை தினமும் ஏதாவது ஒரு சுமானத்தை எடுத்துகிட்டு நம்ம சிந்தனை செஞ்சோம் அப்படின்னா அதீந்திரிய சுகத்தை அனுபவம் நமக்கு ஏற்படும். சுமானத்தோட ஆழத்தில் செல்ல செல்ல சிந்திக்கும்போது இது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்மளால் உணர முடியும். ஸ்வமானம் இந்த ஸ்வமானத்தெல்லாம் கொடுத்தது யார், அதுவும் யாருக்கு கொடுத்துருக்காரு? ஸ்வமானத்தை சிந்திக்கிறதன் மூலம் நம்மளோட கவலைகள் எல்லாமே நீங்கிடும். தாதி சொல்கிறாங்க, ஸ்வமானத்தை சிந்தனை செய்வது அப்படின்னா, சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நெய் கிடைக்க ஆரம்பிக்கும். நெய்னா ஃபிசிக்கலாக கிடையாது, அவ்வளோ சுவையான ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும் அதை சிந்தனை செய்யும் போது. கடைவதுனாலே பாபா என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை உள்ளத்தில் நம்ம ஏற்றுக்கொண்டு முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதாகும். சிந்தனை எப்படி செய்வது, அதை தாதி ஜானகி பாபா கிட்ட கற்றுக்கிட்டாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, பாபாவை நான் எப்படி பிரம்ம பாபா பண்ணுறாரோ அதை அப்படியே ஜெராக்ஸாக நான் பண்ண ஆரம்பித்தேன். பாபா என்ன சொன்னாரோ அதை நம்ம செய்யணும். இதன் மூலம்தான் நம்மளுக்கு அதிக பலன் கிடைக்கும். பாபாவை பார்க்கணும் மற்றும் பாபாவோட ஒவ்வொரு மகா வாக்கியத்தையும் சிந்தனை செய்யணும். ஞானத்தை சிந்தனை செய்யும் போது சக்தி நமக்கு கிடைக்குது, குளிர்ச்சியாகின்றது, நினைப்பதற்கு தகுதியானவர்களாக நம்மளை ஆக்கி விடுகின்றது. ஞானத்தை சிந்தனை செய்வது, கடைவது, நினைப்பது என்பது நினைவு சொரூபமாக நினைக்க முடியல, பாபாவை நினைக்க முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதை ஞானத்தை சிந்தனை செய்வது, கடைவது, இதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு பாபாவோட நினைவும் அது ஈஸியாக கிடைக்கும். அதற்கான உதவி நமக்கு செய்யுது இந்த ஞான சிந்தனை இந்த ஸ்வமானத்தில் இருக்கும் போது. ஸோ தாதி ஜானகி சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஞானத்தை சிந்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உயர்ந்த பகவான் நமக்கு பிராமண குழந்தைகள் நமக்கு சொன்ன அந்த பட்டங்கள் அவர் நிறைய கொடுத்துருக்காரு. அதை பாபா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நினைவு ஏற்படுத்துகிறாரு. அதில் அந்த பட்டத்தை நம்மளோட ஆசனத்தில் செட் ஆக்கணும்.
ஆசனத்தில் நம்ம செட் ஆகும் போது தான் சதா குஷி ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். பாக்கிய விதாத்தா வள்ளல் கொடுத்த ஆசனத்தில் யார் செட் ஆகியிருக்காங்களோ அவங்கள யாருமே அசைக்கவே முடியாது. பகவான் நமக்கு உயர்ந்த ஆசனம் கொடுத்துருக்காரு. ஏன்னா இது கொடுத்தது பகவான். அதனால் பகவான் நமக்கு இந்த உயர்ந்த ஆசனம் கொடுத்துருப்பதுனால இது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியம். அதனால் பகவான் கொடுத்த இந்த ஆசனத்தில் ஓய்வாக நம்ம அமர்ந்தாலே சூட்சம மற்றும் ஸ்தூல கர்மேந்திரியங்கள் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். மற்றும் நீங்கள் வந்து ராஜாவாக ஆயிடுவீங்க. எதிரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, மற்ற விஷயங்கள் வந்துட்டே இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஆடாமல் அசையாமல் நீங்கள் இருப்பீங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு இந்த பாபா கொடுத்த பட்டத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்களேன். ஏதாவது வந்தாலும் உங்களுக்கு அது பெருசாகவே இருக்காது. அதனால் தாதி என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த பட்டங்களை சிந்தனை செஞ்சுக்கிட்டு கடைஞ்சிக்கிட்டே அதோட சொரூபத்தில் நீங்கள் கொண்டு வரும்போது பாப் சமானாவே நீங்கள் ஆகிடுவீங்க. இதுதான் தாதியோட நம்பிக்கை. மற்றும் பாப் தாதாவே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாப் தாதா வந்து இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனது கல்யாணக்காரி பிராமண குழந்தைகளே, நீங்கள் மிகவும் அன்பாக சேவை செய்கிறீங்க. அடி மேலே அடி எடுத்து வச்சு ரொம்ப பார்த்து பார்த்து உங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதனால் இந்த பிராமண வாழ்க்கை உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கைக்கான பிறந்த நாள். பிராமண வாழ்க்கைக்கு நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ அதற்கு வந்து பாபா வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. குழந்தைகள், நீங்கள் வந்து அன்பு நினைவுகள் மற்றும் நிறையா இது செஞ்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்பாவுக்கு கொடுத்துருக்கீங்க. அதற்கு கைமாறாக பாபாவும் பாப்தாதாவும் அன்பு நிறைந்த மாலையை உங்களுக்கு வாழ்த்தா அணிவிச்சிருக்காரு. அதை நீங்கள் எல்லோரும் நல்லா போட்டிருக்கீங்களா? உங்களால் அதை அனுபவம் பண்ண முடியுதா? ஏன்னா இந்த அலௌகிக பிறந்த நாள் வந்து உலகில் ஒவ்வொரு ஆத்மாவும் நினைவு சின்னமாக கொண்டாடிட்டுருக்காங்க. ஏன்னா பாபாவின் கூடவே குழந்தைகள் நீங்களும் உங்களோட பிராமண வாழ்க்கையில் எல்லா ஆத்மாக்களுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம், சாந்தி, அமைதி, தூய்மை இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாரையும் குஷிப்படுத்திருக்கீங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. இந்த உதவியின் காரணத்தால் அனைவரும் இப்போ உள்ளபூர்வமாக சிவன் மற்றும் ஷாலி கிராமம் இருவருக்குமே பிறந்த நாளாக இந்த சிவ ஜெயந்தியை வந்து கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட ஷாலிகிராம் குழந்தைகளுக்கு சிவ பாபா மற்றும் பிரம்ம பாபா வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. சதா வாழ்த்துக்கள், சதா முன்னேறுங்கள் மற்றும் விதியின் மூலம் பலனை பிராப்தியாக அடைங்க அப்படின்னு பாப் தாதா சொல்கிறாங்க. இந்த பிராமண வாழ்வே அனைத்தையும் விட மிக உயர்ந்த வாழ்க்கை அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. பிராமணின் பெயரும் உயர்ந்தது, செயலும் உயர்ந்தது, ஸ்திதியும் உயர்ந்தது. பிராமணர்களோட மகிமை எப்படி உயர்வாக இருக்குதோ அந்த மாதிரி தான் தன்னை நீங்களே உங்களை வந்து உண்மையான பிராமணன், அதாவது உயர்ந்த ஸ்திதியில் இருப்பவன் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. பாபா வந்து உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர், இந்த உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்தவங்க யாருன்னா அது பகவான் பாபா தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படின்னா அப்போ குழந்தைகளாகிய நீங்களும் உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர் தான், நீங்களும் உயர்ந்தவங்க தான். இந்த நினைவிலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட செயல் மற்றும் சங்கல்பம் தானாகவே உயர்வாக தான் இருக்கும்.
உயர்ந்துலேயும் உயர்ந்த பகவானுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தான் இருக்கீங்க. அப்போ அந்த போதை அந்த நினைவில் இருக்கணும். பாபா வந்து இந்த சங்கமத்தின் பட்டங்கள் தான் உங்களோட டிகிரி அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நான் யார் என்பது தான் உங்களோட முதல் பட்டம். நான் யார், இந்த ஒரு கேள்வியிலேயே எல்லா ஞானமும் வந்துடுது. நான் யார் என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா எவ்வளோ நீளமான ஒரு பட்டியலே உருவாகுது. அட்லீஸ்ட்டு போயிட்டே இருக்குது நான் யார் அப்படின்னு. இப்போ கூட நீங்கள் ஒரு வினாடியில் நினச்சி பாருங்கள், எத்தனை பட்டங்கள் உங்களுக்கு நினைவு வந்துடும். பாபா சொல்கிறாங்க, ஏன்னா செயல்களின் ஆதாரத்தில் மிக அதிக பட்டங்களை அடைஞ்சவர் யார்? பாபா. அவர் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் அதோட ஆதாரத்தில் தான் அவருக்கு ஏகப்பட்ட பட்டங்கள். இப்போ பாபா சொல்கிறாங்க, அதுவே உங்களோட பட்டங்களும் ஆகும். ஏன்னா நீங்களும் எல்லாத்துலேயும் மாஸ்டர் ஆகிட்டீங்கல்ல. முழு கல்பத்துலேயும் இவ்வளோ பட்டங்கள் பட்டியல் வந்து வேறு யாருக்குமே கிடைக்காது. இப்போது நிறைய அவார்டு அது இதுன்னு பட்டங்கள் என்னென்னமோ வாங்குகிறாங்க, படித்து என்னென்னமோ வாங்குகிறாங்க. இப்போ சினிமாவில் கூட வந்து அவார்டு, ஆஸ்கார் அவார்டு அது இதுன்னு என்னென்னமோ அவார்டு டைட்டில் கொடுக்குறாங்க. சிறந்த நடிகர்கள், சிறந்த சயின்டிஸ்ட்டு, நோபல் ப்ரைஸு அது இதுன்னு ஏகப்பட்ட அவார்டு டைட்டில்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு கிடைச்ச இந்த பட்டியல், இந்த பட்டங்கள் வந்து தேவதைகளுக்கு கூட கிடைக்காது. தனது பட்டங்களை மட்டுமே நீங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ஒரு சிறிய புத்தகமே நீங்கள் உருவாக்கலாம். சங்கமத்தில் இந்த பட்டங்கள் வந்து தான் உங்களோட டிகிரி. அந்த டிகிரி எவ்வளோ பெரியதாக இருந்தாலும், அந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய டிகிரியாக இருந்தாலும் இந்த பட்டங்களுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து போதை இருக்குதா, எங்களுக்கு இறைவனே பகவானே பட்டங்கள் கொடுத்துருக்காரு, டிகிரி எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு உங்களுக்கு போதை இருக்குதா? இருந்தாலும் நான் யார் என்ற வார்த்தை தான் வருது. தினமும் புது புது பட்டங்களை நீங்கள் வந்து நினைவில் வச்சுக்கோங்க. அதாவது அந்த பட்டத்தின் தாரணை சொரூபம் தர்ம ஆத்மாவாக ஆகி காரியம் நீங்கள் வந்து செய்யணும். பாபா சொல்கிறாங்க, பாப்தாதா சொல்கிறாங்க, மறதியின் விளையாட்டு, அந்த விளையாட்டை முடிச்சுட்டு சதா மறுபிறப்பு வாழ்க்கையின் தெய்வீக சமஸ்காரத்தின் நினைவு சொரூபம் ஆகுங்கள். பாபா சொல்கிறாங்க, இந்த மறுபிறப்பி, அதாவது இந்த இப்போ வந்து மறுபிறப்பு எடுத்திருக்கீங்க, இந்த வாழ்க்கையின் சமஸ்காரம் என்னன்னா ஆஹா நான். இந்த தனது பிறப்பின் உண்மையான சமஸ்காரம், பிறப்பின் முதல் நினைவு, பிறப்பின் முதல் வார்த்தை நான் சிரேஷ்ட பிராமண ஆத்மா என்பதே ஆகும். ஆனால் இதை நீங்கள் வந்து மறந்துடுறீங்களே. பாபா சொல்கிறாங்க, அரை கல்பமாக இந்த மறதிக்கான விளையாட்டு தான் விளாண்டுட்டே இருந்தீங்க. ஆனால் இப்போயும் அந்த விளையாட்டை விளையாடுறது நல்லா இருக்குதான்னு. பிராமணன்னாலே நினைவு சொரூபம், பிராமணன் என்றாலே சக்தி சொரூபம். இப்போ அனைவரும் தன்னை பாபாவின் விசேஷ ஆத்மான்னு அனுபவம் எப்போதும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? நான் பாபாவோட விசேஷமான ஆத்மா, பாபா எப்படி ரொம்ப சிரேஷ்டமாக இருக்காரோ அதே போல தான் குழந்தைகளாகிய நாமும் பாப் சமான் சிரேஷ்டமானவர்கள் என்ற குஷி எப்பயும் இருக்குது அவங்களுக்கு. பாபா எப்படி சிரேஷ்டமாக இருக்காரோ அந்த மாதிரி தான் நீங்களும். இந்த நினைவின் மூலம் எப்பயுமே ஒவ்வொரு காரியமும் தானாகவே சிரேஷ்டமாகிரும்.
ஏன்னா சங்கல்பம் எவ்வாறு சிரேஷ்டமாக இருக்குதோ அவ்வாறே காரியங்களும் இருக்கும். எப்போதுமே நினைவிலே இருப்பதன் மூலம் சிரேஷ்ட ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள். எப்பயுமே தனது இந்த சிரேஷ்ட பிறப்பின் குஷியை கொண்டாடிக்கிட்டே இருங்க. பகவானின் குழந்தைகளாக ஆகக்கூடிய இப்படிப்பட்ட சிரேஷ்ட பிறப்பு முழு கல்பத்திலுமே கிடையவே கிடையாது. முழு கல்பம் 5000 ஆண்டில் இந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த அலௌகிக பிறப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சத்தியுகத்தில் கூட ஆத்மாக்களின் குடும்பம், அதாவது அவங்க தேவத ஆத்மாவாக இருப்பாங்க. ஆனால் இப்போ மட்டும்தான் பரமாத்மாவின் குழந்தைகளாக இருக்கீங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த விசேஷத்தன்மையை சதா நினைவிலே வச்சுக்கோங்க. நான் பிராமணன், உயர்ந்ததுலேயும் உயர்ந்த தர்மம், உயர்ந்த செயல் மற்றும் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவன் என்ற இந்த நினைவின் மூலம் ஒவ்வொரு அடியிலையும் சதா முன்னேறி கொண்டே செல்லுங்கள். புருஷார்த்தத்தின் வேகம் தீவிரமாக இருக்கணும். பறக்கும் கலையானது பறந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் சதா மாயாஜீத் மற்றும் பந்தனமற்றவர்களாக இருப்பீங்க. பாபாவை தன்னுடையவராக ஆக்கிய பிறகு வேறு என்ன இருக்குது உங்களுக்கு? பாபாவே உங்கள் கூட இருக்கார், அப்புறம் என்ன? அதனால் ஒருவர் மட்டுமே இருக்கிறார். அந்த ஒருவரிடத்தில் அனைத்துமே கலந்துருக்கு. அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஒருவரின் நினைவில் ஏக்க ஸ்திதியில் நீங்கள் நிலைச்சி இருப்பீங்க அப்படின்னா அமைதி, சக்தி மற்றும் சுகத்தின் அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எங்கு ஒன்று இருக்குதோ அங்கு முதல் நம்பர் இருக்கும். நிறைய இருந்தால் தான் நிறைய பிரச்சனை. ஒன்றே ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் தான் முதல் நம்பர். அதனால் தினமும் தனது புது புது பட்டங்களை நினைவு செய்யுங்க. ஏன்னா இது பாபா சொல்கிறாங்க, இது ரொம்ப ரமணீகரமான ஞானம், ரொம்ப வறட்சியானது கிடையாது. தினமும் நான் ஆத்மா, பரமாத்மா, எங்கள் அப்பா அப்படின்னு இந்த ஞானத்தையே கேட்டுகிட்டே இருப்பதா கிடையாது. இது பரமாத்மா, ஆத்மாவை பற்றிய வறட்சியான ஞானம் கிடையாது. ஆத்மா, பரமாத்மா அப்படியே இதே இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் தான் அடிக்கும், தூக்கம்தான் வரும். அதனால் பாபா சொல்கிறாங்க, இது மிகவும் ரமணீகரமான, ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஞானம். தினமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புது புது பட்டங்களை நினைவில் வச்சுக்கோங்க. நான் ஆத்மா தான், ஆனால் எப்படிப்பட்ட ஆத்மா? நான் ரொம்ப விசேஷமான ஆத்மா, நான் ரொம்ப சிரேஷ்டமான ஆத்மா. இந்த மாதிரி சில நேரங்களில் கலைஞன் ஆத்மாவும் சில நேரங்களில் வியாபாரி ஆத்மாகவும் இருக்கிறேன் அப்படின்னு இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்கள் வாழ்க்கை வாழணும். இது ரமணீகரமான, முன்னேறிக்கிட்டே நீங்கள் போவீங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா பாபா சொல்கிறாங்க, தந்தையும் ரமணீகரமானவர் தான் இல்லையா? ஏன்னா அவர் கூட சில நேரங்களில் வண்ணனாகி விடுகிறார், சில நேரங்களில் உலகை படைப்பவராக இருக்கார், சில நேரங்களில் கீழ்ப்படிந்துள்ள சேவனாக ஆகிறார். இப்போது அப்பா எப்படியோ அந்த மாதிரி தானே குழந்தைகள் நீங்களும். ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஞானமே ரொம்ப ரமணீகரமான ஞானம். இதை நினச்சி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க. இதை தான் உங்கள் வாழ்க்கை, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நினச்சிக்கிட்டே இருங்க, குஷியாக இருங்க. மீண்டும் நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம பாபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த பிராமண வாழ்க்கையோட
அந்த மகிமையை சொல்லியிருக்கீங்க. இந்த நினைவுலையே நாங்கள் குஷியாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க பாப்தாதா. 2 பேருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.